இன்று ஆண் ஜாதகத்தில் 7ஆம் பாவம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். ஆண் ஜாதகத்திலிருந்து சரி, பெண் ஜாதகத்தில் என்றாலும் சரி, லக்கினத்திலிருந்து 7ஆம் வீட்டில் எந்த ஒரு கிரகமும் இல்லாமல் சுத்தமாக இருப்பது நல்லது. இது வாழ்க்கை துணை, இல்லற சுகம், தொழில், நண்பர்கள் போன்ற முக்கிய விஷயங்களை குறிக்கும் வீடாகும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனும் சந்திரனும் 1, 5, 7, 8, 9 இருந்தால் அந்த ஆணை திருமணம் செய்வது கூடாது. கலஸ்திரமாகிய 7ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் வாழ்க்கை துணை ஜாதகரை அடக்கி ஆளுவர் நபராக இருப்பார். இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். இதனால் மன வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படலாம். அதற்காக விவாகரத்து ஆகிவிடுமோ என்று அச்சப்பட தேவையில்லை. 7ஆம் அதிபதி நிலை சுக்கிரனின் நிலையை பொறுத்து பயன்கள் அமையும். அதுபோல் 7இல் வளர்புறை சந்திரன் இருந்தால் அழகான மனைவி, அன்பான வாழ்க்கை துணை அமையும். 7இல் தேய்பிறை சந்திரன் இருந்தால் அல்லது 7ஆம் வீடு சந்திரனுக்கு பகை வீடாக அமைந்து அங்கு சந்திரன் நின்றாலோ மன வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படலாம். எனினும் 7ஆம் அதிபதி சுக்கிரன் நிலைகள் அறிந்து பின்தான் பலனை கணிக்க வேண்டும். 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் திருமணம் தாமதப்படும். திடகாத்திரமான வாழ்க்கை துணை அமையும். வாழ்க்கை துணை சொத்துக்கள் உள்ளவராக இருப்பார். இருப்பினும் வாழ்க்கையில் குறைகள் இருக்கும். 7ஆம் அதிபதி காரணம் பார்த்து அறிய வேணும். 7ஆம் வீட்டில் புதன் இருந்தால் வாழ்க்கை துணை நல்ல புத்திசாலியாக அமையும். தாய் மாமன் உறவில் வாழ்க்கை துணை அமையலாம். காதல் திருமணம் அமையக்கூடும். 7ஆம் வீட்டில் குரு நல்ல வாழ்க்கை துணை அமையும். ஒரு சிலருக்கு இல்லற சுகத்தில் அதிக நாட்டம் இல்லாத வாழ்க்கை துணை அமையக்கூடும். 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் அழகிய வாழ்க்கை துணை அமையும். இல்லற சுகத்தில் திளைக்கக்கூடிய வாழ்க்கை துணை அமையும். சில பேருக்கு சுக்கிரனினால் மன வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படும். காதல் திருமணம் அமையக்கூடும். சுக்கிரனின் நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம். 7ஆம் வீட்டில் சனி இருந்தால் தாமத திருமணம் ஏற்படும். வேறு சாதி, வேறு மதம், அந்நியத்தில் வாழ்க்கை துணை அமைய வாய்ப்புண்டு. மனைவிக்கு சற்று வயது அதிகம். அதே மாதிரி பெண் ஜாதகத்திலும் கணவனுக்கு மனைவியை விட அதிக வயது வித்தியாசம் இருக்கும். உயரத்தில், நிறத்தில் வித்தியாசங்கள் இருக்கலாம். சிலருக்கு திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 7ஆம் வீட்டில் ராகு இருந்தால் அந்நிய மதம், வேற்று ஜாதி, வேறு மொழி பேசும் வாழ்க்கை துணை அமையக்கூடும். சிலருக்கு அந்நியோன்ய திருமண வாழ்க்கை இருக்காது. சிலருக்கு காதல் திருமணம் அமையக்கூடும். 7இல் கேது இருந்தால் திருமணத்தின் போது சிறு குழப்பங்கள், பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லற வாழ்க்கையில் அந்நியோன்யம் இல்லாமல் போகலாம். எனவே 7ஆம் வீட்டில் எந்த கிரகமும் இல்லாமல் இருப்பதுதான் சிறப்பு என்று சொல்லலாம். ஏதாவது கிரகம் இருந்தால் உடனே விவாகரத்து ஏற்பட்டு விடுமோ என்று பயப்பட தேவையில்லை. ஆனால் 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் பலமாக இருந்தால் நல்ல திருமண வாழ்க்கை அமையும். வணக்கம், நன்றி. மறு பதிவில் பார்க்கலாம்.